கிரெடிட் பே அப்ளிகேஷனில் எனக்கு 61,000 எலிஜிபிலிட்டி காட்டுது. ஆனால் 61,000 வரைக்கும் நம்ம லோன் எடுத்துக்க முடியும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் நம்ம லோனே எடுத்துக்க முடியும். இதில் 30,500லேருந்து 61,000 வரைக்கும் தான் லோன் எடுத்துக்க முடியும். அதற்கு கீழே எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். அதற்கும் ஆப்ஷன் இருக்க தான் செய்யுது. ஃபஸ்ட்டு அந்த 61,000 போட்டுறத அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கெட்னோங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அதை செலக்ட் பண்ண சொல்லும். 30,500லேருந்து 61,000 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதுக்கு கீழே 30,500 கீழே உங்களுக்கு அமௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கிளிக்கேர்ன்னு இருக்கும். கீழே நீடிய ஸ்மாலர் அமௌண்ட்னு இருக்கும். அது பக்கத்தில் கிளிக்கேர்ன்னு இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்கள். மேனுவலாக என்ட்ரு பண்ணிவிட்டு செலக்ட் இஎம்ஐ அண்ட் டர்ன் ஓவர்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 12,000க்கு பார்த்தீங்கன்னா 1,495 மந்த்லி இஎம்ஐ 9 மாதம் கட்டணும். இப்போ அந்த லோனு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லோனை செலக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது சின்ன அமௌண்ட் கூட இதில் எடுத்துக்க முடியும். நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்கலாம். பெரிய அமௌண்ட் தான் இதில் எடுக்க முடியும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் 1000 ரூபாயிலேருந்தே நம்ம லோன் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ 12,000 சொல்லி நான் கொடுத்துட்டேன். செலக்ட் இஎம்ஐ அண்ட் டர்ன் ஓவர் இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மந்த்லி இஎம்ஐ லோன் டர்ன் ஓவர் எவ்வளோ கட்டணுமோ அந்த அமௌண்ட் இதில் காட்டும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட லோனை அப்ளை பண்ணிக்கங்க. கண்டினியூங்கிறத கொடுத்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டும். இதில் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 27.64%, ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டு 48%. ஸோ இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூங்கிறத கொடுத்துட்டு இதில் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 1,421, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 27.64, ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டு 43.3%, ப்ராசஸிங் ஃபீஸ் 580, லோன் டாக்குமெண்ட் ஃபீஸ் 24, ஜிஎஸ்டி 107, 9 மாதத்துக்கு 11,289 ரூபா நமக்கு கிரெடிட் ஆகும். அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12,000 லோனு, கிரெடிட் ஆகிற அமௌண்ட் 11,289. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸை தள்ளுபடி பண்ணுறதுக்கான கோடு கொடுப்பாங்க கிரெடிட் பீல. அதை வாங்கிக்கோங்க. அப்ளை கூப்பன் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கோடு கொடுத்தாங்களோ, ஸோ கோடு பார்த்தீங்கன்னா 50%லேருந்து 100% வெவ்வேறு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கின கோடு 50% கோடு. எனக்கு பார்த்தீங்கன்னா 354 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு இது ரீபேமெண்ட்ஸ் கடையில் எவ்வளோ மந்த்லி உங்களுக்கு கட்டணும், 1லேருந்து 9வது மாதம் வரைக்கும் எவ்வளோ கட்டணும்னு சொல்லி இதில் டீட்டெயிலாக இருக்கும். இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கட்டணும்னா 12,000க்கு டோட்டலாக நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் 13,428, கிட்டத்தட்ட 1,428 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இப்போ கூப்பன் இருக்கும். இதில் அந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அப்ளைன்னு இருக்கும். அந்த அப்ளைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 11,643, கிட்டத்தட்ட 354 ரூபா டிஸ்கவுண்ட் நமக்கு இப்போ கிடச்சிட்டு வேறு கீழே உள்ள பாக்ஸ் டிக் பண்ணாண்டா அது அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த லோன் உங்களுக்கு உண்மையிலே வேணும்னு நினச்சிங்கன்னா வியூ ரீபேமெண்ட் ஸ்கெடியூல் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் 12,000னா 12,000 வரைக்கும் நமக்கு கிரெடிட் ஆகிற டிஸ்கவுண்ட் கோடு கூட நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கங்க. ஸோ அப்போ வாங்கினா தான் உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கோடு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காண்டி லோன் அப்ளை பண்ணுறீங்க அந்த காரணத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் செலக்ட்னு இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு காரணத்தை செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் அப்படியே இருக்கட்டும் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ டிஃப்ரெண்ட் அபவுட் எஸ் ஆர் நோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறது கிளிக் பண்ணிடுங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் செலக்ட் ஆனமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிடுங்க. அமௌண்ட்டு லோன் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. சைன் லோன் டாக்குமெண்ட் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டும் கண்டினியூங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு டேக் செல்ஃபின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய செல்ஃபி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய செல்ஃபியை அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ ப்ராப்பராக அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய லோன் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். இப்போ கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ரஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு லோன் அமௌண்ட்டு கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. 12,000க்கு 11,643 கிரெடிட் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடுச்சு. 11,643 அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு.